இலங்கை கடற்படை தளபதிக்கு மத்திய அரசு வரவேற்பு அளித்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தியின் 12வது நினைவு தினம் திங்களன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் பங்கேற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன், இலங்கை கடற்படை தளபதிக்கு மத்திய அரசு வரவேற்பு அளிப்பதாக வந்துள்ள செய்தி கண்டனத்திற்குரியது என்றும், தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மீனவர்கள் பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து மீனவர் பிரச்சினை அதிகரித்துக் கொண்டு போகிறது. இச்சூழலிலே இலங்கையைச் சேர்ந்த கடற்படை தளபதியை இந்தியாவுக்கு அழைத்து அவருக்கு இந்திய கடற்படையினர் வீர மரியாதை செலுத்துவதாக வந்திருக்கும் செய்தி வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. எனவே மத்திய அரசை பொறுத்தவரையிலே தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையை சரியான முறையிலே தீர்க்கக்கூடிய நல்ல நிலையை முதலிலே ஏற்படுத்த வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகளை அவர்கள் உறுதியாக தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பால் விலை உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த வாசன், சென்னையில் மழைக்காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்க்க போர்க்கால நடவடிக்கையை மாநகராட்சி எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் EVKS இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.